வணக்கம் தோழர்களே. விஜயினுடைய பரப்புரை பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்ய சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குங்க. அதோடு மட்டும் இல்லாம புதிய புதிய வீடியோக்கள் வெளிவந்து விஜயினுடைய பிரச்சார பயணம் எவ்வளவு மோசமா இருந்திருக்குன்றத தமிழ்நாட்டுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டே இருக்கு. அதுல நாகப்பட்டினத்திலையும் இதே போல பெண்கள் மயங்கி விழுந்து, அது பகல் பொழுதுல மயங்கி விழுந்து விஜயனுடைய பஸ்ஸுக்கு பக்கத்திலேயே தூக்கிட்டு போற அயோக்கியத்தனம்லாம் நடந்திருக்கு. இன்னொரு விஷயம், இங்க கரூர்ல நடந்த அந்த சம்பவத்தை வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி தம்பி ஒருத்தர் தன்னுடைய சைன் மொழியில, இந்த சைக பாஷையில சொல்லி இருக்கிறாரு. அது இன்னும் அதிர்ச்சியை தருது. என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல? நேத்து உங்களுக்கு நல்லா தெரியும், உயர்நீதிமன்றத்துல 2 கேஸ் நடந்தது. மதுரை உயர்நீதிமன்றத்திலையும் சென்னையிலையும் போட்டு பொழந்துட்டாங்க. 2 கேஸும் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க. இவங்கள வெளியே சமூக வலைத்தளங்கள்ல ஏராளமான பரப்புரையை செஞ்சுச்சு இந்த தமிழக வெற்றி கழகம். ஏராளமான பரப்புரை. அங்க எல்லா ஏற்பாடை செஞ்சது செந்தில் பாலாஜி தான், மக்களை கொண்டது செந்தில் பாலாஜி தான். பரப்பி 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 ஆனா நீதிமன்றத்துக்கு போய் ஒரு வார்த்தை செந்தில் பாலாஜி பேரே வரல. இவ்வளவு நடந்திருக்கலங்க. நீங்க யோகியர்கள்ல அப்ப எல்லா எவிடன்ஸையும் ஆதாரங்களை எடுத்துட்டு போய் செந்தில் பாலாஜி இப்படி பண்ணாரு, கழுத்து நெரிச்சாரு, கத்தியால குத்துனாரு, விஷத்து ஊசி போட்டாங்க அப்படின்னு நீ என்னென்ன பரப்புனையும் அத்தனையும் கொண்டு போய் சொல்லிருக்கணும்லங்க. ஒரு வார்த்தை செந்தில் பாலாஜியை பத்தி சொல்லவே இல்லை. அதுதான் இவங்களுடைய அரசியல் முகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சமூக வலைத்தளத்துல பொய் பரப்பி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவான். ஆனா நீதிமன்றத்துல ஆதாரம் வேணும். ஆதாரம் இல்லாட்டினா எதுவுமே நீதிமன்றத்தில் நிக்காது. அதுக்கு பயந்துகிட்டு ஓடி ஒழியுது இந்த கும்பல். ஆல்ரெடி நேத்தே இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் அவமானப்பட்டிருக்க மாட்டாங்க. இது ஒரு கட்சியா அப்படின்னு ஏதாவது ஒரு கட்சி பத்தி கேட்டிருக்காங்களா? ஐயோ இவங்க மோசமான கட்சின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு கட்சியே இல்லைன்ற அளவுக்கு ஒரு நீதிமன்றம் புளிச்சுன்னு துப்பிச்சுனா அப்ப நீங்க என்ன கட்சி நடத்துறீங்க? இது ஒரு கட்சியே இல்லை. இந்த கட்சி தலைவரை பார்த்து, தலைவரா இருக்க தகுதியே இல்லை, அவர் ஆளுமே கிடையாது, தலைமை பண்பே இல்லாதவர். நீதிமன்றம் சொல்லுது தலைமை பண்பு இல்லாதவர். எந்த கட்சி தலைவராவது பார்த்து நீதிமன்றம் தலைமை பண்பு இல்லாதன்னு சொல்லியிருக்கா? இவர்தான் முதல்ல வாங்கி கட்டினவர். கொஞ்சம் கூட ஈவிரக்க இல்லாதவரு, கொஞ்சம் கூட மக்கள் மேல அக்கறை இல்லாம 41 பேர் மரணத்தை விட்டுட்டு ஓடி வந்து தெரிச்சு தப்பிச்சு ஓடிட்டாரு. இந்த வார்த்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. தப்பிச்சு ஓடிட்டாருன்னு சொன்னது நீதிமன்றம். இது எவ்வளவு பெரிய அவமானம்! எவ்வளவு பொய் சொல்றீங்க! வெளியே எவ்வளவு பேசுனீங்கல்ல, ஆனா நீதிமன்றத்துல உங்களை நிரூபிக்க முடியலையே. அவ்வளவு மானபங்கப்படுத்திருச்சு நீதிமன்றம். அவர் வெளியிட்ட வீடியோலாம் பார்த்து ஊரே இது பண்ணுது. அங்க இல்லாம மக்களை காப்பாத்தாம, மக்களுக்கு துணைக்கு நிக்காம, மக்களுக்கு உதவி செய்யாம நீங்க தப்பிச்சு ஓடி போயிட்டீங்க அப்படின்னு நீதிமன்றம் கொட்டு வச்சது. இதெல்லாம் அப்புறம்தான் சக்கரத்துக்குள்ள ஒரு பையன் மாட்டினான் தெரியுமா? அந்த கேஸ்லதான் இப்ப வண்டி பறிமுதல். வண்டி வந்துகிட்டே இருக்கு, விஜயோடைய வண்டி வந்துகிட்டே இருக்கு. பின்னாடி தொத்திக்கிட்டே ஒரு கூட்டம் வருது. வண்டியை நிப்பாட்டிட்டு அடிச்சு பல்ல கழட்டி மரியாதை போங்கடா, பாத்துட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு பின்னாடியே வர்றீங்க, கிளம்பி போங்க சொல்லிருக்கணும்ல. உங்களுடைய வேலை, நீங்க என்னை பாத்துட்டீங்க, அடுத்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் இன்னொரு இடத்துல போய் பேசுறேன், அங்க நான் பேசிக்கிறேன், நீங்க வீட்டுக்கு போங்க அப்படி சொல்லிருக்கணும். இல்லையா, பின்னாடி வர்றது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வண்டியை விட்டு 10 அடி தூரத்துல வெளியே வா, வண்டிக்குள்ள விழுந்துட்டேன்னா அது பெரிய சர்ச்சையாகும், பத்திரமாவா. சரிங்க, உன் வண்டிக்குள்ளே விழுந்துட்டான்ல, ஒரு நூல்ல பிள்ளை தப்புனான், ஒரு நூல்ல தப்புனான். இப்போ பாக்குற நமக்கு பதபதைக்குது. ஏன்னா நம்ம தானே பெத்தவங்க, அவங்க வெறும் ஒரு ஓட்டு தானே அது. விஜய்க்கு அது ஒரு ஓட்டுங்க, நமக்கு தான் அது புள்ள. ஏன்னா பெத்தவங்க நம்ம. இதுங்க எப்படி தக்குரியா தெரிஞ்சாலும் நாம தானே கவலைப்படணும், நம்ம தானே அதை வழி கொண்டு வரணும். ஏன்னா இதை வச்சு இது தற்கொலையா இருந்தா தானே விஜய்க்கு லாபம். இவன் அறிவாளி ஆயிட்டானா விஜயை பார்த்து கேள்வியே பண்ணலங்க. அப்ப விஜய்க்கு அது லாபம் கிடையாதுல்ல. அப்ப இவன் தற்கொலையா இருந்தாதான், கேள்வியே கதனை இருந்தாதான், எதை சொன்னாலும் நம்புறவனா இருந்தாதானே விஜய்க்கு லாபம். அப்ப இவனை மாதிரி ஆளுகளை தானே வளர்த்தோட பார்ப்பாங்க. அவன் 2 வீலரை பஸ்ஸுக்குள்ளே விட்டாங்க, ஒரு நூல், அது முன் சக்கரத்துல விட்டுருக்கான். பின்னாடி ஏறி இறங்கிடுச்சுன்னா அவ்வளவுதான், இவங்களுக்கு ஒரு கேஸ், அவ்வளவுதான். பாருங்க இந்த வீடியோவை.
பாத்தீங்கல்ல, இவங்க தலைப்பரட்டத்தனமா வந்து விழுகுறாங்க. வண்டி அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு பொல்லேர்னு போட்டு ஒழுங்கா பூங்கடா அப்படின்னு சொல்றதால தலைவர் வண்டிக்குள்ள விழுந்துட்டான், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆனா வண்டி நிக்காம போயிட்டே இருக்கு. அப்ப நீங்க யாருக்கு தான் வேலை பாக்குறீங்க? நீங்க என்ன மாற்றத்தை கொண்டு வந்துருவீங்க? கண்ணுக்கு முன்னாடி ஓங்கட்சிக்காரன் ஒன்ன விரும்புற, உன்னை நேசிக்கிற ஒரு ரசிகன் கூட வச்சுக்கவே, அவன் உனக்காக தானே பின்னாடி வர்றான். ஒரு நூல்ல அவன் வண்டி செதஞ்சு போய் அடிபட தெரிஞ்சான். ஒரு நூல்ல மேபி அடிபட்டிருக்கும், உயிர் போயிருக்காதுன்னு நம்புறேன். இப்பயும் இறங்கி நின்று என்ன நடந்துச்சுன்னு கேட்க முடியல, அவனை கூப்பிட்டு திட்டி சரி பண்ண முடியல. என்னங்க நீங்க எல்லாம் தலைவன்? நீதிமன்றம் கரெக்டா தான் சொல்லுச்சு. இந்த கேஸ்ல தான் இந்த வீடியோ பார்த்துட்டு நீதிமன்றம் அதுக்கு வழக்கு போட்டிருக்கீங்களான்னு கேட்டாங்க. இல்ல, யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இந்த வீடியோ தமிழ்நாடு புறம் பரவுச்சுல, கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா விட்டுருவீங்களா? வழக்கு பதியா முத. அது ஹிட் அண்ட் ரன், அடிச்சு போட்டு ஓடி போயிருது, தெரிச்சு தப்பிச்சு ஓடி போயிருது. என்ன, விஜயோடைய அந்த பரப்புரை பிரச்சார டிரைவர் மேல வழக்கு போட்டிருக்காங்க. அவர் தானே ஓட்டினாரு, அடிச்சு போட்டு போயிட்டார்ல, அதனால ஹிட் அண்ட் ரன். அந்த கேஸை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, இந்த கேஸ்னாலேயே இந்த வண்டியை பறிமுதல் பண்ணுங்க. என்ன இவருக்கு ஒரு சட்டம் ஊருக்கு ஒரு சட்டமா அப்படின்னு அந்த வண்டியை பறிமுதல் செய்யறதுக்கு ஆர்டர் இன்னைக்கு காலையில வெளியே வந்துருச்சு. எவ்வளவு வேகமா முடியுமோ அந்த வண்டியை பறிமுதல் செய்ய சொல்லி உத்தரவு இன்னைக்கு காலையில உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு கை கிடைச்சிருக்கு. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு நம்ம எந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்கோன்னு? இதுக்கு இடையில தாங்க இன்னும் 2-3 வீடியோ பரபரப்பாயிட்டு இருந்தது. நாகப்பட்டினத்துல இவர் பரப்புரை பிரச்சாரத்துக்கு போனார்ல, வேற எந்த இடத்துலயுமே இது நடக்கவே இல்லை. நமக்கு ஹஸ்கி வாய்ஸ் வராது, உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். வேற எந்த இடத்துலயுமே இது நடக்கல, இங்க மட்டும் ஏன் நடந்தது? டே, நடிப்பு குறைங்கடா, மக்கள் நம்ப மாட்டாங்கடா. நடிப்பு குறைங்க. குரலை கம்மியா வச்சு பேசுனா நீ சோகத்துல இருக்குன்னு அர்த்தமா? நீ நடிச்சிட்டு இருக்கன்னு அர்த்தம். எது தெரியுமா, அன்னைக்கு சர்மிளா டாக்ஸ்ல ஒரு லைவ் போட்டாங்க. இந்த லைவ் கீவெல்லாம் என் மூளையில ஓடல. கையில பிள்ளைய தூக்கிட்டு ஒருத்த ஓடினான் பாரு, ஒரு தம்பி, அதுதான் என் கண்ணிலே நின்னுச்சு. கொலை பதறிச்சு, என்னால பேச முடியல, கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நம்மளாம் மனுஷங்க, நம்ம முன்னாடி பிள்ளைங்க கஷ்டப்படுறதோ யார் கஷ்டப்பட்டாலும் கொலை கொதிக்கும். இவங்க எல்லாம் சினிமா நடிகைங்க, கடந்து போயிடுவான். அங்க பாருங்க, நாகப்பட்டினத்துல ஒரு பொம்பளை குழந்தை உசுறு மூச்சு முட்ட முடியாம தப்பிக்கவும் முடியாம முன்னாடி மாட்டிக்கிட்டு பாருங்களேன் இந்த வீடியோவை. பாத்தீங்கல்ல, அவ்வளவு பேர் அங்க மயக்கம் போட்டிருக்காங்க, ஒரு ஆளா தூக்கிட்டு போறாங்க. இவர் வேடிக்கை பாக்குறதுக்கு எதுக்குங்க தலைவன்? எனக்கு புரியவே இல்லைங்க, எதுக்கு விஜய்க்கு அரசியல் தேவை? என் பிள்ளைகள் அப்புறம் கொண்டு போட்டு போறதுக்கா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், அன்னைக்கு விஜய் பேசிட்டு இருக்காருல, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. உனக்கு மனசாட்சி இருந்தா வாட்டர் பாட்டில தூக்கி போட்டு பாட்டிலுக்கு 10 ரூபா பாடுறியே, அவன் என்னன்னு ஒரு நிமிஷம் கேட்டையா? அப்போ உனக்கு தேவை அரசியல், உனக்கு தேவை அடியாளு, உனக்கு தேவை ஓட்டு. அப்ப அங்க வந்து சுத்தி நிக்கிற பிள்ளைங்க பூரா ஓட்டுதான் உனக்கு. அது ஓட்டு எண்ணிக்கையில 1-2 போட்டு 40 ஓட்டு தானே, போனா போட்டு, மிச்சம் இருக்க ஓட்டுல நமக்கு தானே. அதானே உன் நினப்பு. அப்படித்தானே நீங்க அவங்கள பார்த்திருக்கீங்க. அந்த வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி ஒரு தம்பி வந்து சைகை மொழியில சொல்றாரு, 5 பேர் செத்துட்டாங்க, 5 பேர் செத்துட்டாங்க. இவர் எதையுமே கண்டுக்காம அவர் பாட்டு பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவர் பேசுறதையும் காட்டுறான். பின்னாடி பாட்டிலுக்கு 10 ரூபா ஓடுது. பாருங்களேன் இந்த வீடியோவை. இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை பற்றி நம்ம பார்ப்போம் இல்லையா? இன்னொரு முக்கியமான பிரச்சனைக்கு மாவட்டத்தில் ஒரு மந்திரி ஒருத்தர் இருந்தார்ல, இப்ப ஒரு மந்திரி இல்ல, ஆனாலும் மந்திரி மாதிரி சொல்லிதான் தெரியுமா? என்ன ஒரு தூங்கொண்டு கொடுக்கலாமா? பாட்டிலுக்கு 10 ரூபா, 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 பாட்டிலுக்கு 10 ரூபா.
பாத்தீங்கல்ல, பின்னாடி பாட்டிலுக்கு 10 ரூபா ஓடுது. இந்த பையன் மரண பயத்துல பேசுறான். அந்த பையனுடைய கண்ணை பாருங்க, அப்படியே வலியில பேசுறான் அந்த பையன். இதுதான் உண்மையான அன்பு, வலி, இழப்புக்கான அறிகுறி முகத்துல. நீங்க பண்ணது நடிப்பு. நடிப்பு மூஞ்சி தெரிஞ்சிரும். அத கூட இன்னும் நல்லா நடிச்சிருக்கலாம், அது கூட வரல உங்களுக்கு. அந்த பையன் பதறான் பாருங்க, அதுதான் உண்மை. அவனால பேச முடியல, ஆனா அவன் தன் உணர்வுகளை அப்படியே கண்ணுல சொல்றான். அவன் அந்த பதப்பதைக்கிறான் அந்த பையன். பாருங்க, அவர் பேசிட்டே இருக்காருங்க. இங்க பாருங்க, 5 பேர் செத்துட்டாங்கங்க, மக்களுக்கு மூச்சு விட முடியலங்க, கஷ்டப்படுறாங்கன்னு அவன் சைன்லயே சொல்றான். அந்த பையன் கொதிக்கிறாங்க. அந்த குழந்தை, அவனுக்கு இருக்கிற அந்த அந்த ஒரு படபடப்பு ஒரு தலைவனுக்கு இல்லைங்க. இந்த சூழ்நிலையில தான் தமிழ்நாடு அரசுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் போயிருக்கு. அவங்க மக்கள்கிட்ட போய் பல கேள்விகளை கேட்டு என்ன நடந்திருக்குன்னு உளவுத்துறை ரிப்போர்ட்டை இது பண்ணியிருக்கு. விஜய் ஓடி போனது, விஜய் லேட்டா வந்தது, மக்கள் இறந்து போனது, அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யாதது, அனௌன்ஸ் பண்ணிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கிறது, இப்படி பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அரசு ஓடி போய் செஞ்சது, அரசு இவர் செந்தில் பாலாஜி விஷயம் எல்லாத்தையும் வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வி கேட்டதுல மக்கள் கடுப்பா இருக்கிறாங்கன்ற ரிப்போர்ட் தான் கிடைச்சிருக்கு. மக்கள் கடுப்பா இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா, நேத்து இந்த தீர்ப்பு வந்த பிறகு மக்கள் இன்னும் கடுப்பாயிட்டாங்க. டேய் நீ யாருடா அப்படின்ற அளவு கடுப்பாயிட்டாங்க. நீதிமன்றமே சொன்ன பிறகு மக்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாயிருக்கு. பொதுமக்களுக்கு இவங்க கூப்பிட்டு பேசி போட்டோ எடுத்து பாட்டு பாடி ஆட்டம் போட்டு கொடுக்கறது பூரா இவன் தாவாய்க்காரன் கொடுக்கறவன். அப்புறம் சமூக வலைத்தளத்துல ஆட்டம் ஆடி பாட்டு பாடி ஃபேமஸா இருக்கிற ஆளுங்க போறதெல்லாம் காசுக்கு போறது. அது கூலிப்படை. இதுங்க அன்புக்காக தான் வீட்டுல இருக்கிற குழந்தைங்களை ஆட வச்சு இதுங்க ஆடி இது பேசி போடுறது. இது 2 வகையும் இருக்கு. காசை வாங்கிட்டு போடுற கும்பலும் இருக்கு, அன்புக்காக நின்று சண்டை போட்டுட்டு இருக்கிற கும்பலும் இருக்கத்தான் செய்யுது. இது 2ஐயும் தாண்டி நேற்று பயங்கரமா நீதிமன்றம் அடிச்ச பிறகு பலரும் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ரிப்போர்ட், உளவுத்துறை ரிப்போர்ட் விஜய் மேல கடும் காண்டுல பொதுமக்கள் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த 2 பேரும் போறது இல்ல வீடியோ, ஒரிஜினலா ஒரு மக்கள் இருக்கான்ல கிரவுண்ட்ல, அவன் பேசுறதா ஒரிஜினல். அப்ப அந்த மக்கள் கடும் கடுப்புல இருந்தாங்க அப்படின்றதையும் சேர்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ரிப்போர்ட் வந்திருக்கு, அதன் மீதும் அரசு பார்வையை செலுத்தியிருக்கு. இது ஒரு பக்கம். கட்சிக்கார பசங்க நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்டா, அன்னைக்கு இந்த பிரச்சனை நடந்த அன்னைக்கு தலைவர் அங்க இருந்திருக்கணும்டா, தலைவரே அங்க இருந்திருக்கணும்டா. அந்த ஒரு தப்புடா, ஒருவேளை இருந்திருந்தா ஒட்டுமொத்தமா திமுக அரசு மேல திருப்பி இருக்கலாம்டா. ஆனா பாரு, அது நடக்காம போச்சு பாரு. இப்ப தலைவர் சிக்கிட்டாரேடான்ற மாதிரி போட ஆரம்பிச்சிருக்காங்க பசங்க நேத்துல இருந்து. ஒரு சாம்பிளுக்கு ஒரே ஒரு ட்விட்டர் பாருங்க. பாத்தீங்கல்ல? அப்போ ஒரு விஷயம் புரியுது இவங்களுக்கு, தலைவர் ஓடி போயிட்டாரு அப்படின்னு நீதிமன்றமே துப்பிருச்சு, இனி மக்கள் மன்றமும் துப்பும் அப்படின்ற பயம் வந்துடுச்சு. ஒரு பக்கம் வண்டியை பிடுங்க போறாங்க, இன்னொரு பக்கம் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் எங்க இருக்கானே தெரியல. லைட்டை பிடிக்கிற வரைக்கும் ஆளை காணாம், மைக்க பிடிச்சவன் லைட்டை பிடிச்சவன் எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. யாருமே இல்ல, மாவட்ட செயலாளர் அத்தனை பேரும் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. நாங்கடா ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதை எதிர்கொள்ள முடியாம ஆளுக்காலும் ஓடி போயிட்டானுங்க. இப்ப இந்த சின்ன பசங்களா நின்றுட்டு சமூக வலைத்தளங்களும் சண்டை போட்டுக்கிட்டு தர்றாங்க. அப்படிதான் ஒன்னும் இல்லாம போயிடுச்சு. ஒரு பக்கம் நீதிமன்றம் போட்டு பொழந்திருக்கு, இன்னொரு பக்கம் உளவுத்துறை மொத்தமா விஜய் மேல கோபத்துல இருக்காங்க மக்கள்ன்ற உண்மையும் அரசு கொடுத்திருக்கு. இதெல்லாம் தாண்டி விஜய் கூட இருக்கிறவங்களே கவலைப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் மாற்றம்.